நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சோசியல் மீடியா முழுக்க கடந்த 2 நாட்களா நயன் அண்ட் ஜோதிகா புராணம் தான். இதுக்கு செய்தி ஊடகங்களும் விதிவிலக்கு. என்னதான் விஷயம், எதுக்காக இவங்க 2 பேரும் வந்து சோசியல் மீடியால இப்படி பதிவுகள் போடணும், அதை பத்தி இந்த வீடியோல பாத்துருவோம். அதை பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நயன்தாரா இஷ்யூக்கு வந்துருவோம். நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் 2 பேரும் கடந்த 2022 கல்யாணம் பண்ணாங்க. அவங்களோட திருமண வீடியோ வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸுக்கு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. இதை வந்துட்டு இயக்குனர் கௌதம் மேனன் வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி சீரீஸா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. அதனால இவங்க வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து பேட்டி எடுத்து ஒரு டாக்குமெண்ட்ரி சீரீஸா பண்ணியிருக்காங்க. அதுல வந்து இவங்க நடிச்ச படங்கள் எல்லாத்தையுமே, அதாவது நயன்தாரா நடிச்ச படங்கள் எல்லாத்தையுமே அந்த பாடல்கள் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பல தயாரிப்பாளர்கள் கிட்ட வந்து என்ஓசி வாங்கி அதை எல்லாத்தையுமே இந்த டாக்குமெண்ட்ரி சீரீஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் காதல் மலர்ந்த முதல் படமான நானும் ரவுடிதான் படம் தான் இதுல முக்கியமான படம். ஸோ அந்த படத்துல எழுதின பாட்டு எல்லாமே வந்து நயன்தாராக்காக எழுதினது அப்படின்ற மாதிரியும் வந்து விக்னேஷ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது எல்லாமே நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால அது ஒரு முக்கியமான படம், அது வந்து இதுல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் கிட்டையும் வந்து இவங்க வந்து என்ஓசி கேட்டிருக்காங்க. ஏன் தனுஷ் கிட்ட என்ஓசி வாங்கணும் அப்படின்னா, தனுஷ் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர். இதுவே பல பேருக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா நானும் ரவுடிதான் படத்தை வந்துட்டு ஏன் தனுஷ் வந்து தயாரிச்சாரு, விஜய் சேதுபதி படத்தை தனுஷ் தயாரிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். சிவகார்த்திகேயன் படத்தை வந்து தனுஷ் வந்து தயாரிச்சாரு, 2 படத்தை, எதிர்நீச்சல் அண்டு காக்கி சட்டை, இந்த 2 படத்தையும் தயாரிச்சாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சிவகார்த்திகேயன் அண்டு தனுஷ் இவங்க 2 பேருக்கு வந்து உரசல் ஏற்பட்டதாகவும், அந்த உரசல்னால சிவகார்த்திகேயனுக்கு போட்டி நடிகரா அப்போதைக்கு வந்து பார்க்கப்பட்ட விஜய் சேதுபதி அவரை வந்துட்டு இவங்க தயாரிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தயாரிச்சதாகவும் அப்போதைக்கு செய்திகள்லாம் வந்தது. அந்த விஷயம் இருக்கட்டும். எதிர்நீச்சல் படத்துல வந்து நயன்தாரா தனுஷ்காக ஒரு பாட்டுல வந்து ஃப்ரீயாவே டான்ஸ் ஆடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்போதைக்கு செய்திகள் வந்தது. ஸோ அப்படி வந்து ஃப்ரீயாவே நம்ம பண்ணி கொடுத்தோமே, இப்போ வந்துட்டு அவங்க ஃப்ரீயாவே பண்ணி கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி வந்து இவங்க வந்து என்ஓசி கேட்டிருக்காங்க. ஆனா அந்த என்ஓசியை தராம 2 வருஷமா இழுத்தடிச்சிருக்கிறாரு தனுஷ். ஏன் இழுத்தடிக்கணும், அதுக்கான காரணம் என்ன? தனுஷ் வந்து 4.5 கோடியில அந்த படத்தை முடிக்க முடிவு பண்ணியிருக்காரு. ஆனா விக்னேஷ் சிவன் வந்துட்டு நயன்தாரா மேல உள்ள லவ்வால வந்துட்டு நிறைய ரீடேக் பண்ணி, ஸோ நிறைய செலவை இழுத்து விட்டு 30 நாட்கள் அதிகமாக ஷூட் பண்ணி 4.5 கோடியில முடிய வேண்டிய படத்தை வந்துட்டு கிட்டத்தட்ட 17.5 கோடியா வந்து உயர்த்திட்டதா வந்து சொல்லப்படுது. அதனால நிறைய லாஸ் வந்து தனுஷ்க்கு. அந்த லாஸ் எல்லாம் வந்து படம் வெற்றி பெற்று ஓரளவு வந்து சமாளிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இருந்தாலும் அந்த படத்தினால ஏற்பட்ட அனுபவங்கள் வந்துட்டு தனுஷ்க்கு வந்து ஒரு பெரிய ஆறாத வலுவா இருந்திருக்கு. ஸோ அதனால அவர் வந்து என்ஓசி தராம இழுத்தடிச்சிருக்காரு. 2 வருஷமா என்ஓசி தராம இழுத்தடிச்சதுனால இவங்க அந்த பாடல்லாம் யூஸ் பண்ணாம வந்துட்டு சரி ஓகே பாடல் இல்லாம ரிலீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் த ஷூட்டிங்ல எடுத்த ஒரு வீடியோ, அது வந்து நயன்தாரா வந்துட்டு நானும் ரவுடிதான் படத்துல நடிச்சப்ப எடுக்கப்பட்ட வீடியோ தான். விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா இவங்க 2 பேரும் இருக்கிற வீடியோ, ஒரு 3 செகண்ட் வீடியோ. அதை வந்துட்டு இந்த நயன்தாராவோட டாக்குமெண்ட்ரி சீரீஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்ப பிரச்சனைக்கான காரணமா இருக்கு. ஸோ அதை எப்படி நீங்க என்னை கேட்காம நீங்க யூஸ் பண்ணுவீங்க? ஏன்னா படத்தோட தயாரிப்பாளர் நான் தான், என்னை கேட்காம நீங்க யூஸ் பண்ணது தப்பு. ஸோ அதை வந்து நீங்க ரிமூவ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நீங்க எனக்கு வந்து 10 கோடி தரணும் அப்படின்ற மாதிரி தனுஷ் வந்து வக்கீல் நோட்டீஸ் விட்டுருக்காரு. ஸோ இதுதான் இப்ப பிரச்சனைக்கான முக்கிய காரணமா இருக்கு. ஏன்னா அப்போதைக்கு ஃப்ரீயா நடிச்சு கொடுத்தோமே, அந்த நன்றி கூட இல்லாம 2 வருஷம் இழுத்தடிச்சாரு, அதையே நம்ம பொறுத்துக்கிட்டோம். இப்ப இந்த 3 செகண்ட் வீடியோக்காக 10 கோடி கேட்டு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல வந்துட்டு நயன்தாரா மொத்த வன்மத்தையும் அந்த கண்டன அறிக்கையில கக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தனுஷோட தனிப்பட்ட வளர்ச்சி அதுலயும் வந்து கேள்வியில கேட்டிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து அப்பாவை வச்சுதான் வளர்ந்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு துணியில வந்து அதுல கேள்வி கேட்டிருக்காங்க. அது போக வந்துட்டு மற்றவங்களோட வளர்ச்சியில வந்து அவர் பொறாமப்படுறாரு அப்படின்ற மாதிரியும் வந்து அதுல வந்து சில வரிகள் வந்து தென்படுது. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு பொருத்திக்கலாம். இதை வந்து சிவகார்த்திகேயனுக்கும் பொருத்திக்கலாம், மற்ற நடிகர் நடிகைகளுக்கும் பொருத்திக்கலாம். இந்த மாதிரி வந்து அது பல்வேறு யூகங்களுக்கு அந்த அறிக்கை வந்து விட்டுடுது. ஸோ இதுதான் வந்து பிரச்சனையா இருக்கு. இதை வந்து தனுஷ் வந்து இப்ப எப்படி எதிர்கொள்ள போறாரு அப்படின்ற மாதிரி தெரியல. ஏன்னா வந்துட்டு இந்த ஒரு பதிவுக்கு வந்து பல நடிகைகளும் வந்து லைக் போட்டிருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பதிவுக்கு வந்துட்டு அவங்களோட நடிச்ச பல நடிகைகள், ஸ்ருதிஹாசன், மஞ்சிமா மோகன், ஐஸ்வர்யா ராஜேஷ், இந்த மாதிரி அஞ்சு குரியன், இந்த மாதிரி வந்து பல நடிகைகள் வந்து லைக் போட்டிருக்காங்க. அதுல சில பேர் வந்து லைக் நீக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. இது எல்லாமே வந்துட்டு செய்தி ஊடகங்கள்ல வெளிவந்த செய்தி தான். ஸோ இந்த சூழ்நிலையில வந்துட்டு தனுஷ் வந்து இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்றது தெரியல. ஏன்னா வந்துட்டு இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணி இந்த பிரச்சனையை பெருசாக்குவாரா, இல்லை அது அப்பயே வந்து அமைதியா கடந்து சென்றுவாரா அப்படின்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு அமைதியா கடந்து செல்ல வாய்ப்பு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். நயன்தாரா இப்படி 2 வருஷம் கழிச்சு அறிக்கை விடுறதுக்கான காரணம் என்ன, அதை பத்தி கடைசியில பார்ப்போம். இப்போ வந்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடுவோம். ஜோதிகாவோட இஷ்யூ. ஜோதிகா வந்துட்டு கங்குவா படத்தை பாராட்டி இன்ஸ்டாகிராம்ல பதிவு போட்டிருக்காங்க. நல்ல விஷயம். அவர் கணவர் நடிச்சது, அது போக அவங்க குடும்ப நண்பர் தயாரிச்சது, இதுக்காக வந்துட்டு அவங்க பாசிட்டிவா பதிவு பண்ணலாம், அதை யாருமே கேள்வி கேட்கல. இருந்தாலும் வந்துட்டு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்த எல்லாரையுமே விமர்சிச்சிருக்காங்க. யாருமே பாசிட்டிவ் ரிவ்யூஸே வந்து கொடுக்கல, எல்லாருமே நெகட்டிவா வந்து சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட வன்மத்தை கக்கியிருக்காங்க அப்படின்ற துணியில வந்துட்டு ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இதுதான் இப்போ வந்து சோசியல் மீடியால பேசு பொருளா இருக்கு.
எல்லாருமே வந்து வன்மத்தை வந்து கட்டியிருக்காங்களா? எல்லா ரிவ்யூவர்ஸும் தனிப்பட்டு வந்து சூர்யாவை விமர்சிச்சிருக்காங்களா, கங்குவா விமர்சிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களே சொல்லியிருக்காங்க, முதல் 30 நிமிஷம் சரியில்லை, அதே மாதிரி வந்துட்டு இறைச்சலாகவும் இருக்கு அப்படின்றத ஒத்துக்கிறாங்க. படத்துல நடிச்ச அவங்க சைடே வந்துட்டு 30 நிமிஷம் சரியில்லை, இறைச்சலா இருக்கு அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் சொல்லும்போது படம் பார்த்த கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவங்களோட தாட்ஸ் வந்து சொல்லத்தான் செய்வாங்க. ஏன்னா வந்து அதுல நெகட்டிவ் அதிகமா இருந்தா நெகட்டிவ் தான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுவாங்க, பாசிட்டிவ் அதிகமா இருந்தா பாசிட்டிவ் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல போறாங்க. எதற்கும் துணிந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி சூர்யாவுக்கு படம் தியேட்டர் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் வந்துட்டு சூரரை போட்டு ஜெய்பீமுக்கு அப்புறம் வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆன படம். அந்த படம் வந்து பெரிய அளவுல ஹிட் ஆகல. அந்த படத்துக்கு யாரும் இந்த அளவுக்கு விமர்சனம் செஞ்சாங்களா? செய்யல. ஏன்னா இந்த படத்துல அந்த அளவுக்கு விமர்சனம் செய்யறதுக்கான நெகட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கு. முதல் 30 நிமிஷம் அதை பார்த்ததுக்கே வந்து நீங்க பாராட்டணும். அந்த முதல் 30 நிமிஷத்துலயே வந்து எதாச்சும் ஓடிடலாமா அப்படின்ற மாதிரி தான் பல பேருக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு இரிட்டேட்டிங்கான 30 நிமிஷம். நீங்களே சொல்றீங்க அந்த 30 நிமிஷம் சரியில்லைன்னு. அதையும் சகிச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பார்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படா விடுவாங்க, இந்த பாப்கார்னை தின்னுட்டு மறுபடியும் வந்து செகண்ட் ஹாஃபை பார்த்துருக்காங்கன்றதே பெரிய விஷயம் தான். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சரி செகண்ட் ஹாஃப்லையும் சரி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ட்விஸ்டா ஏற்படுத்துற மாதிரி எந்த ஒரு காட்சிகளுமே கிடையாது. ஒரே ஒரு ஃபைட் இவங்க சொல்றாங்க, அந்த பெண்களோட ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களோட ஃபைட்டை பல ரிவ்யூவர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக வந்துட்டு சூர்யாவோட பாசிட்டிவாகவும் எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சூர்யாவை பத்தி யாருமே அந்த குறைய சொல்லவே இல்லை. சூர்யா வந்து சிறப்பாக நடிச்சிருக்கிறார் அப்படின்னு தான் கிட்டத்தட்ட 90% ஆஃப் ரிவ்யூவர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்து அவங்களோட விஷுவல்ஸ் வந்து நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரியே வெற்றியோட விஷுவல்ஸ் வந்துட்டு பாராட்டியிருக்காங்க. இவங்க வெற்றியோட விஷுவல்ஸ் வந்து பாராட்டலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெற்றியோட விஷுவல்ஸையும் பாராட்டியிருக்காங்க. 3D சில இடங்களில் நல்லா இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்து 3D எஃபெக்ட் வந்து முழுசா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா அது இல்லைன்னு தான் சொல்லணும். 2.0 இருந்த அளவுக்கு கூட இல்லை. எனக்கு தெரிஞ்சு வந்து நானும் கோச்சநாயகன் படத்தை வந்து 3Dல பார்த்திருக்கேன். அந்த அளவுக்கு கூட 3Dல இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா 3Dல வந்து ஒரு லைட்டிங் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக்கா இருந்தது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த படம் வந்து 3Dல எடுத்திருக்க தேவையில்லை, 2Dலே எடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பல பேரோட கருத்தா இருந்துச்சு. இந்த படம் வந்து ரொம்ப பிலோ ஆவரேஜா போனதுக்கான காரணம் வந்து 3Dல எடுத்தது தான் அப்படின்னு நினைக்கிறேன். அது போக வந்துட்டு அந்த அதீத இறைச்சல், இது ரெண்டையுமே அவங்க கம்மி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, 2Dல விட்டுருந்தாங்க, அது போக அந்த இறைச்சலை கம்மி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான வாட்சா போயிருக்கும். ஏன்னா வந்து சூர்யா நல்லா நினைச்சிருக்கிறாரு, 4 எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஆவரேஜான வாட்சா இருந்திருக்கும். அந்த ஆவரேஜான வாட்சா இல்லாம போனதுக்கும் காரணம் இவங்க தான். ஏன்னா இது வந்து 3Dல எடுத்ததும் இவங்களோட தப்பு, அதீத இறைச்சல் கொடுத்ததும் இவங்களோட தப்பு. இந்த மாதிரி தப்பையெல்லாம் வந்து அவங்க சைடு வச்சுக்கிட்டு வந்துட்டு ரிவ்யூவர்ஸை வந்து குறை சொல்றதுல என்ன நியாயம் அப்படின்றது தெரியல. ரிவ்யூவர்ஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டு ஓரளவு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கொடுக்க தான் செஞ்சிருக்காங்க. அதாவது பாசிட்டிவ்ன்றது வந்து தேடி எடுத்து கொடுக்குற மாதிரி தான் இந்த படத்துல இருக்கு. சூர்யாவோட நடிப்பு பாசிட்டிவ், அந்த கேமரா ஆங்கிள்ஸ் விஷுவல்ஸ் இதெல்லாம் வந்து பாசிட்டிவ். அது போக வந்துட்டு சில பாடல்கள் வந்து ஓரளவு நல்லா இருக்கு. அது போக பிஜிஎம் ஒரு சில இடங்கள்ல நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து பாசிட்டிவா சொல்ல முடியும். மற்றபடி வந்து கதையில என்ன ட்விஸ்ட் இருக்கு, வில்லனுக்கான வேலை என்ன இருக்கு, ஸோ வில்லன் வந்து ட்விஸ்டா எதுவும் பண்றாரா? எதுவுமே கிடையாது. ஸோ 2-3 வில்லன்கள் வராங்க, அந்த ரோமானிய படைக்கு என்ன வேலை அதையும் வந்து ஈஸியா முடிச்சிடுறாங்க. பாபி தியோலுக்கும் என்ன வேலை, அவருக்கும் ஈஸியா முடிஞ்சிருது. அதே போல நட்டிக்கும் என்ன வேலை, அவரும் வந்து ஈஸியா வந்து செத்து போயிடுறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய மைனஸ் தான் இருக்கு. அது போக கடைசியில வந்து ட்விஸ்ட்னு சொல்லிட்டு இவங்க ஒரு விஷயம் கொண்டு வராங்க, அதுவும் சத்தியமா ஒட்டவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா படமே வந்து ரொம்ப டவுன் பண்ணி எல்லாரையும் உட்கார வச்சிருச்சு. அந்த நேரத்துல ட்விஸ்ட்னு சொல்லிட்டு இவங்க ஒரு விஷயம் கொண்டு வர்றது வந்து எந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யப்படுத்தும் அப்படின்றது இவங்களுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி வந்து ஒரு சுவாரஸ்யமுமே இல்லாத ஒரு படத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு விஷுவல்ஸ்ல மட்டும் ஏதோ பாசிட்டிவ் சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து பாசிட்டிவ்ஸ் வந்து இவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி ரிவ்யூவர்ஸை இவங்க எப்படி குறை சொல்ல முடியும்? நிறைய பேர் வந்து பர்சனலான வன்மம் வந்து இருக்கு அப்படின்ற ஒரு துணியில வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் ஒரு சில குரூப் வந்து இருக்கிறாங்க, அவங்க வந்துட்டு இந்த தஞ்சாவூர் இஷ்யூக்காக இவங்க சொன்ன பதிவு வந்து மேற்கோள் காட்டி அதுக்கு வந்து நீங்க வந்து பேனா புஸ்தகமே வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு சில குரூப் வந்து தனிப்பட்ட வன்மத்தை கக்குறாங்க. அதை வந்து நம்ம சொல்லவே இல்லை. ஆனா வந்து இவங்க நிறைய ரிவ்யூஸ் வந்து பாசிட்டிவே சொல்லலை அப்படின்றது தான் என்னோட கேள்வியா இருக்கு. ஏன்னா நிறைய ரிவ்யூஸ் வந்து பாசிட்டிவ் சொல்லியிருக்கிறாங்க. ஜெய்பீம் அன்று சூரரை போட்டு இந்த 2 படத்தையும் வந்து பாசிட்டிவா சொன்னவங்க தான் வந்துட்டு இந்த படத்தை வந்து நெகட்டிவா சொல்லியிருக்காங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா அந்த படத்தை பத்தி நிறைய பேர் பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க, அந்த ரிவ்யூவர்ஸை இந்த படத்தை பத்தி நெகட்டிவா சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்யூன் ரிவ்யூவர்ஸ், அதாவது வந்து சில பேர் வந்து நெகட்டிவாவே வந்து மென்ஷன் பண்ணி அதிகமாக சொல்லணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க, அவங்க வந்து நெகட்டிவ் சொல்லியிருக்காங்க. சில ஜென்யூன் ரிவ்யூவர்ஸ் பாசிட்டிவா சொல்லணும்னு நினைப்பாங்க, ஆனா அவங்க கூட இந்த படத்துல நெகட்டிவா தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்துல நெகட்டிவ் தான் அதிகமா இருக்கு. ஸோ இருக்கிறத தானே சொல்ல முடியும். இதுக்கு வந்து இவங்க எவ்வளவு தூரம் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதுக்கான காரணம் என்ன? ஸோ நயன்தாரா இன்ஸ்டாகிராமில் போட்ட பதிவுக்கும் ஜோதிகா இன்ஸ்டாகிராமில் போட்ட பதிவுக்கும் ஒரே காரணம் தான், ஜஸ்ட் மார்க்கெட்டிங்.
அதாவது வந்து 2 பேருமே வந்து அவங்களோட ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டிங் பண்ண பார்க்குறாங்க. அதுதான் வந்து விஷயம். ஏன்னா வந்து நயன்தாராவோட அந்த ஒரு டாக்குமெண்ட்ரி சீரிஸ் வந்து வெளியே வருது அப்படின்ற மாதிரியான ஒரு நிகழ்வே வந்து பல பேருக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டன பதிவு போட்டோம்னா இது மக்களோட கவனத்தை எல்லாம் பெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பிரைம் நியூஸ் சேனல்ல வந்து டிபேட்டே பண்ற அளவுக்கு வந்து அந்த பதிவு வந்து வைரல் ஆயிருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய ரீச் கிடைச்சிடும், அதை வாங்கின நிறுவனத்துக்கும் வருமானம் கிடைச்சிடும். ஸோ இது ஒரு டாக்டிக்ஸா இருக்காங்க. அது போக வந்துட்டு ஜோதிகாவும் இதை சொல்றதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இந்த படத்தை பத்தி நிறைய நெகட்டிவா சொல்லிட்டதுனால வந்து நிறைய வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ அமரன் படத்துக்கு ஆஃப்டர்நூன் ஷோ அண்ட் ஈவினிங் ஷோ புக் ஆகுற அளவுக்கு கூட வந்து கங்குவா படத்துக்கு புக் ஆகல அப்படின்றது வந்து நம்ம வந்துட்டு அந்த டிக்கெட் புக்கிங் ஆப்ல போய் பார்க்கும்போது தெரியுது. இந்த படத்தோட கலெக்ஷனையும் கொஞ்சம் அதிகப்படுத்த இவங்க இந்த மாதிரியான டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றது தான் நமக்கு இதுல இருந்து புரியுது. ஸோ ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே எப்போதுமே நல்ல படத்தை வந்து விமர்சனம் அதிகமா பண்ண மாட்டாங்க. நீங்க நல்ல படம் எடுத்தா எல்லாருமே வந்து ரசிக்க தான் போறாங்க. அது போக வந்துட்டு இவங்க வந்து இந்த படத்துக்கு மட்டும் இவ்வளவு தூரம் கொதிக்கிறாங்களே, இந்தியன் 2க்குலாம் எவ்வளவு ட்ரோல் இருந்துச்சு, அதே மாதிரி பீஸ்ட் படத்துக்கு அவ்வளவு ட்ரோல் இருந்துச்சு, விஜயோட புலி படத்துக்கு அவ்வளவு ட்ரோல் இருந்துச்சு, அஜித்தோட விவேகம் படத்துக்கு, ரஜினிகாந்த் அவர்களோட அண்ணாத்த படத்துக்கு, இந்த படத்துக்குலாம் பலவிதமான ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துச்சு. அப்போலாம் இவங்க எங்கே போனாங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவை கேள்வி கேட்கறாங்க. இது ஒரு நியாயமான கேள்விதான். ஸோ நல்ல படம் கொடுத்தா அதை தமிழ் ரசிகர்கள் வரவேற்க காத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது தான் என்னோட இந்த வீடியோல ஒரு கன்க்ளூஷனா சொல்ல விரும்புறேன். ஸோ என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்க, இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கிளிக் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.